இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நவம்பர் 2ஆம் தேதி இரவு பீலமேடு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரு மாணவி வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆட்படுத்தப்பட்டார். அது சம்மந்தமாக வந்து எஃப்ஐஆர் போட்டு 3 அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சதீஷ் அலையஸ் கருப்புசாமி, கார்த்தி அலையஸ் காளீஸ்வரன், 2 பேரும் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. அண்ட் தென் தவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்தில் இந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாங்க. இது நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்ச்சி. பெண்கள் பாதுகாப்பில் நாம் வந்து ஒரு சிறப்பாக செயல்பட்டுருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோவுடைய லிஸ்டிங்லேயே வந்து கோயம்புத்தூர் 2ஆவது இடத்துல இருக்குது. பட் அப்படிப்பட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அதில் போலீஸ் வந்து அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு உடனடியாக செயல்பட்டு அந்த இந்த நம்மள்கிட்ட கம்ப்ளைண்ட் வரும்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய நண்பர் அவர் வந்து தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார். அவர் இன்றைக்கி வந்து என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ் அந்த ஏரியாவில் இருட்டில் சர்ச் பண்ணி அந்த விக்டிமை கண்டுபிடிச்சி அந்த அக்யூஸ்டையும் வந்து வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. தப்பிக்க முயன்ற அந்த அக்யூஸ்டை வந்து துப்பாக்கியால் சுட்டு பிடிச்சாங்க. இதில் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை வந்து திரட்டி 1 மாத காலத்துக்குள்ளே இந்த கேஸை வந்து வழக்கு சார்ஜ் ஷீட் பண்ணாங்க. இந்த சார்ஜ் ஷீட் பண்ணி இதில் வந்து நமக்கு ப்ராசிக்யூஷனில் இருந்தோம், ஜுடிஷியரியில் இருந்தோம், ரொம்ப நல்ல ஒரு கோஆப்ரேஷன் கிடச்சிது. அதன் அடிப்படையில் உடனடியாக இந்த கேஸ் வந்து ஃபைலுக்கு எடுக்கப்பட்டு இந்த வழக்கு வந்து உடனே நடக்க ஆரம்பித்து ஒரு டிசம்பர் பாதியிலேருந்தே இந்த வழக்கினுடைய நடவடிக்கை வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்கில் கோர்ட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆரம்பித்த நாங்களும் வந்து சரியான முறையில் இந்த விட்னஸை வந்து அதில் ப்ரொடியூஸ் பண்ணதில் இன்றைக்கி இந்த மகிழா கோர்ட்டில் ஒரு 2.5 மாதத்துக்குள்ளே இந்த வழக்கை நடத்தி அதில் வந்து இன்றைக்கி மகிழா கோர்ட் நீதிபதி அவர்கள் இன்றைக்கு இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட 3வரையும் குற்றம் சாட்டப்பட்டவர் அவங்களுக்கு தண்டனை வழங்கியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக வந்து பெரிய செக்ஷன் வந்து இந்த கேங் ரேப் கேஸுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி நாங்கள் வேறு சொன்ன அதாவது காயங்களை உண்டாக்குறது, கடத்திட்டு போகிறது, அடித்தது, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து அதுக்கும் நிறையா தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அந்த தண்டனைலாம் வந்து இந்த ஆயுள் தண்டனை பெரிய தண்டனை கொடுத்துட்டதுனால அதெல்லாம் கூடிய வந்து கன்கரண்ட்டாக நடக்கும். கோயம்புத்தூர் சிட்டியில் பெண்கள் பாதுகாப்புக்கு முழு முன்னுரிமை கொடுக்கப்படும். இந்த தவறி 1-2 தவறு நடந்தாலும் அவங்களுக்கு சட்டத்தை முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். இது வந்து குற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரதிவாதங்கள் வந்து அவங்க என்ன மாதிரியான பிரதிவாதங்கள் வச்சுருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த விளக்கமாக சொல்ல முடியாது. சயின்டிஃபிக் முறையில் வந்து நாங்கள் வச்ச அந்த தரவுகளை வந்து எதிர்க்கிறது அவங்கள்ட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. அது வந்து 100% இன்டிஸ்பியூட்டபிள் எவிடன்ஸ் தான் வந்து நாங்கள் வச்சுருந்தோம். டிஎன்ஏ டெஸ்ட் வச்சுருந்தோம், அதுவே மேட்ச் ஆகிருந்தது. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னும் இந்த கேஸ் வந்து எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து அக்யூட்டல் ஆகாது. ஏன்னா பிகாஸ் அவ்வளோ சிறப்பாக அந்த கேஸை நாங்கள் விசாரணை நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். அதனால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி காட்டினாலும் அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முழு திருப்தி அதில் அடைஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இங்கே பெண்கள் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில் வந்து நிறையா வந்து கல்லூரிகள் இருக்குது, நிறையா மாணவிகள் இருக்காங்க. ரெண்டாவது ஒரு வளர்ந்த வந்து ஒரு டெவலப்டு சிட்டி.
இங்கே வந்து அதனால் ஈவினிங்கில் பகலில் எல்லா இடத்துலையுமே வந்து பெண்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி எப்பயுமே வந்து ஒரு டெவலப்டு பிளேஸில் தான் வந்து நிறையா க்ரைம் நடக்கும். அதனால் க்ரைம் வந்து இங்கே ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து 58 டூ வீலர் பெட்ரோல் போட்டிருக்கோம். சிட்டியில் மட்டும் டூ வீலர் பெட்ரோல் மட்டும் 58 போட்டிருக்கோம். அண்ட் 20 வந்து 4 வீலர் பெட்ரோல் போட்டிருக்கோம். இந்த 4 வீலர் பெட்ரோல், டூ வீலர் பெட்ரோல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்காக இடங்களை கொடுத்துருக்கோம். இந்த ஹாட்ஸ்பாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல குற்றம் அதிகமாக நடக்குதுன்றது லாஸ்ட்டு 10 வருஷத்து டேட்டா அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல எந்த நேரத்தில் குற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த இடத்த கவர் பண்ணுற மாதிரி இந்த பெட்ரோல் வண்டிலாம் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இது போக இதில் வந்து இது யூனிஃபார்ம்டு காம்போனண்ட்டு. இது இல்லாமல் சிவில் ட்ரெஸ்ஸில் க்ரைம் பார்ட்டி அண்ட் ஐஎஸ் பார்ட்டி இவங்களும் முக்கியமான இடத்துல வந்து அவங்க நிறுத்தப்பட்டுருக்காங்க. அவங்களும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இதே போக எக்ஸ்கான்விட்ஸ், இந்த மாதிரி நான் சொன்னேன் டீவியன்ட் பிஹேவியர் இருக்கக்கூடியவங்க, ஏற்கனவே அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களாம் ஹிஸ்ட்ரி ஷீட் ஓப்பன் பண்ணி வாட்ச் பண்ணியிருக்கோம். நிறைய பேரை வந்து குண்டாஸில் போட்டிருக்கோம். அண்டு கிட்டத்தட்ட ரீசெண்டாக மட்டுமே ஒரு 25 பேரை வந்து எக்ஸ்டென்மெண்ட் பண்ணியிருக்கோம். 6 மாதம் வந்து சிட்டிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சிட்டி விட்டு வெளியே அனுப்பியிருக்கோம். தென் கேமராஸ் வந்து முக்கியமாக வந்து கேமராஸ் எல்லா இடத்துலையும் பொருத்தியிருக்கோம். எல்லா கேமராஸையும் வந்து கண்ட்ரோல் ரூமில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 கேமராக்கள் கனெக்ட் பண்ணப்பட்டு அதை கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து டைரெக்டாக பார்க்க முடியும். ஒவ்வொரு எந்த கேமரா பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும். இந்த திட்டம் வந்து ஸ்லோலி எல்லா இடத்துக்கும் விரிவாக்கம் செய்யப்படும்.